அவரோட இருந்தவங்க. அவரால் இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு வெவ்வேறு இடங்கள்ல படிச்சு பெரிய இடங்கள்ல இருக்கிற அந்த இளைஞர்களுக்கும் இன்னைக்கு அவரை ரோல் மாடலா வச்சு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் அது வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய மரணம். சார், அவருடைய உடலை வந்துட்டு அவருடைய கட்சி அலுவலகத்தை வந்து அடக்கம் செய்ய விரும்புறாங்க. அரசு அனுமதித்து நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறது சரியான ஜட்ஜ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்களுடைய விருப்பம் என்னவோ அதை செய்யறது தான் சரின்னு எனக்கு தோணுது. சார், இது ஒரு இயற்கை மரணம் இல்ல, இது வந்து ஒரு படுகொலையா பார்க்கப்படுகிறது. எப்படி சார் படுகொலை தான் அப்படி எப்படி சார் இருக்கு இந்த மாதிரியான கொலையை? நீங்க அதுவும் ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவர், முக்கியமான ஆளுமைன்னு சொல்றீங்க, இந்த கொலை இது வன்மையா கண்டிக்கத்தக்கது தான். இந்த வன்முறை வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஒரு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அவருடைய மரணம் இப்படி நிகழ்வு வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது.